ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் கரி பைட்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம பிகினர்ஸ், பேச்சுலர்ஸ் எல்லாருக்கும் பயனுள்ளதாக, எளிமையாக ஆனால் ரொம்ப ருசியாக இருக்கிற மாதிரி ஒரு முட்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது இந்த முட்டையெல்லாம் மூழ்கிற அளவுக்கு இது மேலே நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது இந்த தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததும் 9 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் இதை வேக விட்டுக்கலாம். அது வெந்துட்டுருக்கப்பவே நம்ம ஒரு வெங்காயத்தை இது மாதிரி நறுக்கி வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு பச்சை மிளகாவை 4 வெட்டி வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம 2 இன்ச் இஞ்சி, அப்புறம் ஒரு 10 பல் பூண்டு, 2 தக்காளியை சும்மா லைட்டாக நறுக்கி நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் முந்திரி, 1/2 டீஸ்பூன் கசகசா இதையும் சேர்த்துக்கலாம். நம்ம முந்திரி கசகசா ரெண்டையுமே இந்த குழம்பை கெட்டியாக்க தான் சேர்க்குறோம். ஒருவேளை இதுக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் கூட சேர்த்துக்கலாம், இல்லை சேர்க்காமையும் இருக்கலாம். ஆனால் நான் ஏதாச்சும் ஒன்றையாவது சேர்த்துக்கோங்கன்னு தான் சொல்லுவேன். இது கூடவே நம்ம 2 டேபிள் ஸ்பூன் தண்ணியும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் வெட்டி வச்சுக்கலாம். முட்டையில் இது மாதிரி லைட்டாக கிராக் வர ஆரம்பிச்சதும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு முட்டையை உடச்சி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் லைட்டாக சூடானதும் நம்ம 1/2 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு கொத்து கறிவேப்பிலை, அப்புறம் 5 போல் புதினா இலை சேர்த்துக்கலாம். இதில் புதினா இலை கண்டிப்பாக சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை, ஆனால் அது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் குழம்புக்கு. இப்போது நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்து அதை லைட்டாக பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இப்படி வெங்காயம் லைட்டாக பொன்னிறமானோடனே நம்ம இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் இவ்வளோ சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம இது கூடவே 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் 1/2 டீஸ்பூனை விட கொஞ்சம் கம்மியாக உப்பு சேர்த்து ஒரு 1/2 நிமிஷம் வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். மறுபடியும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் போல் வதக்கும்போது இது நல்லா திக்காகி இது மாதிரி சைட்லலாம் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். இப்படி எண்ணெய் தனியாக வர ஆரம்பித்தோடனே நம்ம இதில் 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டு நம்ம இதை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க வச்சுக்கலாம். இந்த நேரத்தில் நம்ம கத்தி வச்சு முட்டையிலலாம் லைட்டாக கீறி வச்சுக்கலாம். அப்போ தான் மசாலாலாம் உள்ளே போய் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. எண்ணெயும் பிரிஞ்சு மேலே மிதக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஃப்ளேமை கம்மி பண்ணி முட்டையை சேர்த்துக்கலாம். முட்டையெல்லாம் சேர்த்துட்டு முட்டையெல்லாம் நல்லா கோட் ஆகுற மாதிரி நம்ம இந்த குழம்பை கலந்து விட்டுக்கலாம். இப்போ மறுபடியும் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சு நம்ம லோ ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். 3 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம முட்டை குழம்பும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சம் நறுக்குன கொத்தமல்லி இலை சேர்த்து பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். இதை தோசை, சாதம், அப்புறம் சப்பாத்தி இதில் எது கூட வேணால் சர்வ் பண்ணிக்கலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி ஈஸியாக நம்ம டெய்லியும் பண்ணுற மாதிரி சிம்பிளான ரெசிபி வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கரி பைட்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.